Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இன்றைய தேதியில் செய்தி ஊடகத்தை ஓப்பன் பண்ணாலே இஸ்ரேல் இஸ்ரேல்னு தான் போயிட்டு இருக்கு. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த சண்டையில் இப்போ அமெரிக்காவும் குதிச்சிருக்கக்கூடிய நிலையில் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அமெரிக்காவுக்கு ரொம்ப பொருந்துங்க. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு ஈரானோட அணுசக்தியை அழிச்சிட்டதா சொல்லி மார்த்திட்டக்கூடியது யாரு? அமெரிக்கா தான். ஆனால் சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஈரானோட அணுசக்தி திட்டத்திற்கு விதை போட்டது யார் தெரியுமா? இதே அமெரிக்கா தான். இந்த சூழலில் தான் ஈரானோட அணுசக்தி திட்டங்களை அமெரிக்கா எதிர்க்க காரணம் என்ன, இரு நாடுகள் இடையிலான பகை எப்படி வளர்ந்துச்சு என்பதை பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? வரலாற்றில் நெருங்கிய நண்பர்களாக இருந்து கசப்பான எதிரிகளாக மாறின தேசங்கள் தான் அமெரிக்காவும் ஈரானும். அமெரிக்கா ஈரான் உறவை நாம் ஈரானில் இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு, இஸ்லாமிய புரட்சிக்கு பின்புன்னு 2 அத்தியாயமாக தான் பார்க்கணும். இன்னைக்கு ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு நம்ம போக வேண்டியது அவசியமாகுது. கடந்த 20ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் சுதந்திர நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இஸ்ரேலை பரம எதிரியாக பார்க்கக்கூடிய ஈரான் தான் அன்னைக்கு இஸ்ரேலை தனி இறையாண்மை கொண்ட தேசமாக அங்கீகரித்த 2வது இஸ்லாமிய தேசம். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. ஆசியாவில் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஈரான் ஒரு பாரசீக பேரரசு ஆட்சி செய்த தேசம். பழமையான நாகரிகத்துக்கு தாயகமாக இருக்கக்கூடிய நாடு. 7ஆம் நூற்றாண்டில் அங்கே இஸ்லாமிய அரபு படையெடுப்பின் போது தான் அங்கே இஸ்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஈரானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த பிராந்தியத்திலேயே மிக முக்கியமான தேசமாக மாறுச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஈரானோட பறந்து கிடந்த எண்ணெய் வயல்கள் மற்றும் எண்ணெய் இருப்புகள் எல்லாமே அந்த நாட்டை உலகளாவிய சதுரங்க விளையாட்டில் ஒரு பகடக்காயாக மாற்றுச்சு. அதாவது பனிப்போர் தீவிரமான காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் சோவியத் சார்பு நாடுகள் ஈரானோட எண்ணெய் வளத்தை கழுகு மாதிரி வட்டமிட தொடங்கினாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேய ஆட்சியில் அவங்க இல்லைனாலுமே ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து தான் எண்ணெயை எடுத்துட்டு இருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் என்னாச்சு? அங்கு எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதோட தொடர்ச்சியாக பிரிட்டன் அதிக பங்குகளை கொண்டிருந்த எண்ணெய் நிறுவனமான BP நிறுவனம் அங்கு எண்ணெய் எடுத்துச்சு. இந்த சூழலில் ஈரானை ஆட்சி செஞ்ச அன்றைய பிரதமர் முகமது மொசாடெக் எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்கினார். நாட்டு பொருளாதாரத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அந்நிய ஏற்றுமதிக்கு தடையையும் விதிச்சார். அவரோட இந்த நடவடிக்கையை அங்கே எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழிலில் தீவிரம் காட்டிட்டு வந்த பிரிட்டனை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியது. ஏன்னா தங்களுடைய ஆட்சி அதிகாரம் செலுத்தப்பட்ட நாடுகளில் ஒரு சின்ன தங்க பொட்டு கிடைச்சா கூட அதை கொண்டு போய் தன்னோட மியூசியத்தில் வைக்கக்கூடிய பிரிட்டன் இவ்வளவு பெரிய எண்ணெய் வளத்தை சட்டுன்னு விட்டுருமா என்ன? ஸோ அவரோட ஆட்சிக்கு எதிராக வியூகங்கள் மேற்கத்திய நாடுகளால் வகுக்கப்பட்டுச்சு. ஈரானில் ஜனநாயக முறையில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட முகமது மொசாடெக் அரசாங்கத்தை பிரிட்டனும் அமெரிக்காவும் இணைஞ்சே கவிழ்த்தினாங்க. 1953ஆவது வருஷம் அமெரிக்காவோட உளவுத்துறையான CIA அவரோட அரசாங்கத்தை அகற்றுச்சு. இதோட தொடர்ச்சியாக அங்கே மேற்கத்திய நாடுகளோட ஆதரவு அரசாங்கம் ஒன்றும் உருவாக்கப்பட்டுச்சு. மேற்கத்திய நாடுகள் ஆதரவில் முகமது ரேசா பஹல்வி தலைமையிலான மன்னராட்சி அங்கே கொண்டு வரப்பட்டுச்சு. ஆட்சிக்கு வந்த பஹல்வி ஈரானை இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கினார். நாளடைவில் மக்கள் மத்தியில் அவரோட ஆட்சி மேலே செல்வாக்கும் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அங்கே இஸ்லாமிய புரட்சி வெடிச்சதில் மன்னர் பஹல்வி அரசாங்கம் கவிழ்க்கவும் பட்டுச்சு. அவரோட ஆட்சியை கலைக்க இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்டவர் யாரு? ஆயத்துல்லா ருஹுல்லா கொமைனி. பிரான்ஸில் இருந்துக்கிட்டே போராட்டத்தை நடத்தியவர், அதில் வெற்றியையும் கண்டார். அவரோட தெஹ்ரான் வருகைக்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறுச்சு. அங்கே பிரதமர் பதவி அகற்றப்பட்டுச்சு. அதிபருக்கான அதிகாரங்கள் எல்லாமே குறைக்கப்பட்டு இஸ்லாமிய மதகுரு ஆயத்துல்லா ருஹுல்லா கொமைனி ஈரானோட அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற உச்சபட்ச தலைவரானார். அவர் தீவிர அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையை கையில் எடுத்தார். இஸ்ரேல், அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளை விரோதமாக பார்க்க தொடங்கினார் கொமைனி. இஸ்ரேல் தனி நாடா இருப்பதற்கு உரிமையே இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டை கொமைனி அரசு தான் முதல்ல எடுத்தாங்க. அமெரிக்காவை சாத்தான்னு விமர்சிச்சது கொமைனி அரசாங்கம். அப்போ சர்வதேச அளவில் நெருக்கடியை ஏற்படுத்தும் நிகழ்வும் ஈரான்ல நடந்துச்சு. ஈரான்ல அமெரிக்கா ஒழிகன்ற கோஷம் விண்ணை எட்டுச்சு.
ஈரான்ல உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு பெரும் சர்வதேச நெருக்கடியை உருவாக்குனாங்க. மன்னர் பெஹல்வி புற்றுநோய் சிகிச்சைக்காக இந்த நேரத்தில் அமெரிக்கா அனுமதி வழங்கினதையும் நாம இங்க குறிப்பிடணும். அமெரிக்க தூதரகத்தை சூழ்ந்த ஈரானிய மாணவர்கள் அமெரிக்கர்களை 444 நாட்கள் சிறைப்பிடித்தது ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. அமெரிக்காவை இது கோபத்தின் உச்சிக்கே கொண்டுட்டு போச்சு. ஈரானுடனான தூதரக உறவுகளை உடனடியாக துண்டிச்சது அமெரிக்கா. சர்வதேச நாடுகள் ஈரான் மேல பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து தான் பல ஆண்டுகளாவே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. 1980 முதல் 88 வரையிலான ஈராக் படையெடுப்பை அமெரிக்கா ஆதரிச்சதும் ஈரானுக்கு பெரும் கோபத்தை அதிகரிக்க செஞ்சது. சதாம் ஹுசைன் தலைமையில் ஈரான் மேல படையெடுத்தாங்க. கொமைனி சித்தாந்தத்தை எதிர்த்து போராட ஆர்வமா இருந்ததால அமெரிக்கா ஈராக் பக்கம் சாஞ்சது. 2 நாடுகளிடையே போர் பதற்றமும் அதிகரிச்சது. 1988 வரைக்கும் போர் நீடிச்சது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட போர்ல ஈரான் பின்னடைவையும் சந்திச்சுச்சு. 1984 அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் அரசாங்கம் ஈரானை பயங்கரவாதத்துக்கு ஆதரவான அரசாங்கம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. 1988 ஜூலையில் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை தவறுதலாக நடத்தின தாக்குதலில் ஈரானிய பயணிகள் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அந்த தாக்குதலில் விமானத்தில் இருந்த 290 பேரும் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு அமெரிக்கா மன்னிப்பு கூறினாலுமே கூட இந்த சம்பவம் 2 நாடுகள் இடையிலான மோதலை இன்னும் அதிகரிச்சது. 1995 ஈரான் மீதான தடைகளை வலுவாக்கியது அமெரிக்கா. பில் கிளின்டன் அரசாங்கம் ஈரானுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்ய அமெரிக்க மற்றும் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு தடை விதிச்சார். ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் குழுக்களுக்கான ஆயுத வழங்கல் மற்றும் அணுசக்தி முன்னேற்றத்தை சுட்டிக்காட்ட தொடங்குச்சு அமெரிக்கா. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்குதுன்ற சந்தேகம், அச்சம் எல்லாமே அப்போ தொடங்குச்சு. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் அழிச்சிட்டோன்னு சொல்ற ஈரானோட அணுசக்தி திட்டத்திற்கு ஆரம்ப விதையை போட்டதே அமெரிக்கா தான். இதுதானே ஆரம்பத்திலையும் சொன்னோம். அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இப்போ போயிடலாம். அமைதிக்கான அணுசக்தி, அதாவது ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் என்ற ஒரு அமெரிக்க திட்டத்தின் உதவியில தான் ஈரான் அணுசக்தி திட்ட கனவு தொடங்குச்சு. 1953 அமெரிக்க அதிபர் ஐசன்ஹோவர் காலத்தில் ஈரானோட இணைஞ்சு அமெரிக்கா அணுசக்தி நிலையத்தை உருவாக்குச்சு. அணுசக்தி இயக்க பயிற்சி, எரிபொருட்களை ஈரானுக்கு வழங்குச்சு. ஈரான் 1968 நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதாவது அணு ஆயுத பரவலாக்கல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுச்சு. ஆனால் இஸ்லாமிய புரட்சியில் மன்னராட்சி கவிழ்ந்த பிறகு கொமேனி அரசாங்கத்தில் ஈரானோட நிலைப்பாடு அப்படியே மாறுச்சு. அதாவது 1979 ஈரான் போக்கில் மாற்றம் ஏற்பட தொடங்குச்சு. இப்போ ஈரானோட அணுசக்தி தொடர்பான கேள்விக்கு அப்போ அமெரிக்கா போட்ட அணுசக்தி ஒத்துழைப்பு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அணுசக்தி திட்டம் விவகாரத்திலையும் ஈரான் உலகளாவிய தடைகளை எதிர்கொண்டுச்சு. 2001 நியூயார்க் தாக்குதலுக்கு பிறகு அல் கைதா மற்றும் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராக போர் தொடங்கிய ஜார்ஜ் புஷ் ஈராக், ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளை தீய அச்சு நாடுகள் என்றும் அவற்றை அகற்ற வேண்டும்னு சொன்னார். 2015 அமெரிக்காவில் ஒபாமா ஆட்சியில் ஈரானுக்கும் அமெரிக்கா உள்பட 6 உலக வல்லரசுகளுக்கும் இடையே விரிவான செயல் திட்டம் JCPOA என்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டுச்சு. அப்போ அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த சர்வதேச ஆய்வுகளுக்கு உட்படுத்த ஒப்புக்குச்சு ஈரான். ஆனால் அதுக்கு கைமாறா ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்கம்னு ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட்டுச்சு. ஆனால் ட்ரம்ப் தன்னோட முதல் பதவி காலத்தில் என்ன பண்ணாரு? 2018 ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கி கொண்டு மறுபடியும் ஈரான் மேலே தடைகளை விதிச்சார். 2020 ஜனவரியில் ட்ரம்ப் ஆட்சியில் ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ தளபதி ஜெனரல் காசிம் சுலைமானி ஈராக்கில் அமெரிக்க விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டது 2 நாடுகள் இடையிலான மோதலை மேலும் வலுவாக்குச்சு. 2022 இறுதியில் சர்வதேச பார்வையாளர்கள் ஈரானில் அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதை குறிப்பிட்டாங்க. இது ஈரான் மேலே மேலும் மேலும் தடைகளை விதிக்க வழிவகை செஞ்சுச்சு. இதோட தொடர்ச்சியா 2வது முறையா ஆட்சிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி விவகாரத்தில் மறுபடியும் சிறப்பான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதா சொன்னார். இதுக்கான பேச்சுவார்த்தையும் ஈரானோட நடைபெற்றுட்டு வந்துச்சு. ஒப்பந்தம் செய்யலைன்னா கண்டிப்பாக குண்டுகள் வரும், பேச்சுவார்த்தை மட்டும் வெற்றிகரமாக முடியலைன்னா ஈரான் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும்னு ஓப்பனாகவே மிரட்டினார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மிரட்டலுக்கு மத்தியில் அமெரிக்கா, ஈரான் குழுக்கள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமலேயே தொடர்ந்துச்சு. மறுபுறம் ஈரானிய அணுசக்தி திட்டங்களை குறிவச்சு தாக்குறதுக்காக காத்திருந்த இஸ்ரேல் திடீர் தாக்குதலை ஈரானில் தொடங்குச்சு.
ஈரான் அணுகுண்டை பெறுவதில் 90% நெருங்கிடுச்சுன்னு சொன்ன நெத்தன்யாகு எங்க பாதுகாப்புக்காக தான் இந்த தாக்குதல்னு சொன்னார். அமெரிக்காவோட B-2 போர் விமானங்கள் பங்கர் குண்டுகளால் மட்டுமே ஈரான் அணுசக்தி திட்டங்களை அழிக்க முடியும்னு சொல்லப்பட்ட வேளையில் ஈரானால அணு ஆயுதம் பெற முடியாதுன்னு சொன்ன ட்ரம்ப் இஸ்ரேலோட கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்காரு. இதுக்கு சரியான பதிலடியை கொடுப்போம்னு ஈரான் எச்சரிக்க, ஒரு ஆயுதம் வந்தாலும் முழு அமெரிக்க படையும் வரும்னு ட்ரம்ப் எச்சரிக்க, இப்போ 2 நாடுகள் இடையிலான மோதல் இதுவரையிலும் இல்லாத ஒரு உச்சத்தை எட்டியிருக்கு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் இஸ்ரேலில் போயிட்டு இருந்த இந்த பதற்றத்தில் இப்போ அமெரிக்காவும் இணைஞ்சிருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இப்போ அமெரிக்கா களமிறங்கி இருக்குனாலுமே இந்த பக்கம் ஈரானோட அணுசக்தி கனவுலையும் அமெரிக்காவோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ சொல்லுங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுறது அமெரிக்காவுக்கு பொருந்தும் தானே? பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஈரானில் அந்த அணுசக்தி திட்டங்கள் அழிக்கப்பட்டுச்சோ இல்லையோ, அதிபர் ட்ரம்போட அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கணுன்ற கனவு மட்டும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.